வியூசெட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சும்மா புரட்டி எடுத்திருக்கிறாரு நம்ம பொம்மை முதல்வர் மு.க.ஸ்டாலின. எப்பா மனுஷன் என்ன இந்த மிதி மிதிக்கிறாரு அப்படின்ற மாதிரி வச்சு வெளு 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 வெளுத்து விட்டுருக்காரு. இந்த பக்கம் ஸ்டாலினுக்கு ஒரு மிதி, இந்த பக்கம் ராசாவுக்கு ஒரு மிதின்னு சொல்லிட்டு இன்னைக்கு திருவண்ணாமலையில ஆரணியில பிடிச்சு பொழந்து விட்டு இருக்காரு. அதை பற்றி இந்த காணொலியில முழுமையாக நாம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்முடைய யூடியூப் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாம போடக்கூடிய வீடியோக்கள் உடனடியாக உங்களை வந்து சேரும். இன்றைக்கு திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற அந்த பிரச்சாரத்தினுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு தேர்தல் பிரச்சாரத்துல புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கலந்து கொண்டு இன்றைக்கு தொடர்ச்சியா பேசிக்கிட்டு இருக்காரு. எடப்பாடியார் அவர்கள் அப்படியே ஃபிங்கர் பாயிண்ட்ல கரண்ட் நியூஸ்ல அப்படியே புலி மாதிரி இருக்கிறாருன்றதுக்கு இன்னைக்கு நடக்கக்கூடிய சம்பவங்கள் வந்து ஒரு சாட்சி. இன்னைக்கு வச்சு அப்படி ஒரு மிதி. அந்த வீடியோலாம் நீங்க பாத்துறீங்களா என்னன்னு தெரியல. ஒரு தடவை போயிட்டு நியூஸ் சேனல்ல போய் பாத்துருங்க எடப்பாடி பழனிசாமி அவருடைய பேச்ச. முன்னாயா மனுஷன் இந்த போல பொழக்கிறாரு. பொம்மை பாவியா இந்த அடிய 2021 என்ன பண்ண ஒரு மனுஷன் தனியா போராடிக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு வரைக்கும் இந்த ஒட்டுமொத்த அதிமுக என்ற கட்சியும் தனி ஒரு மனிதராக பிடிச்சி இழுத்துக்கிட்டு போறாரு. அவரையும் குறை சொல்ல முடியாது. ஏன்னா அவரு 2021 எவ்வளவு நெருக்கடிகள்லாம் சமாளிச்சு இந்த இடத்துக்கு வந்திருக்காரு நீங்க கண்கூடா பார்த்திருப்பீங்க. ஆனா இந்த அடியை அந்த எலெக்ஷன்ல அடிச்சிருந்தா திரும்பவும் கருணாநிதி வம்சம் வந்திருக்காது. ஆனா எடப்பாடி பழனிசாமி சுதாரிச்சுக்கிட்டாரு. இன்னைக்கு போட்டு செம்ம போல. என்ன தெரியுமா, ஒண்ணு இல்லைங்க, இந்த ராசா பைய ஒரு பேச்சு பேசியிருப்பாரு. மு.க.ஸ்டாலின் அவங்க அப்பன் கருணாநிதிய வீட்டு சிறையில வச்சிருந்தாருங்க அப்படின்னு ஒரு பேச்சை பேசிட்டாரு. அதை எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணிட்டாருனாக்க, இந்த மாதிரி ராசா பேசுறாரு, அப்படியே வீட்டு சிறையில வச்சவங்க தானே நீங்க அப்படின்னு அவர் வந்து ஒரு பேச்சு பேச உடனே இந்த திமுக பிடிச்சிட்டாங்க. ஐயோ எங்க தலைவரை இழிவுபடுத்திட்டாங்க, எங்க தலைவரை அசிங்கப்படுத்திட்டாங்க, எங்க தியாக தலைவர் கருணாநிதி மேல சேத்தவாரி அடிச்சுட்டாரு எடப்பாடி பழனிசாமி ஒப்பாரி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. காலையில இருந்து இவனுக்கு ஒப்பாரி சத்தம் காதுல கேட்டுக்கிட்டே இருக்கு. கொயன்னு கேட்டுக்கிட்டே இருக்கு இந்த திமுக வைக்கிற ஒப்பாரி சத்தம். அததான் எடப்பாடி பழனிசாமி இப்ப முடிச்சு விட்டாரு. டேய் என்கிட்ட ஏன்னா வந்து மோதுறீங்க, என்கிட்ட ஏன்னா வந்து நிக்கிறீங்க, நானாடா சொன்னேன் இத. எவ்வளவு நேக்கா இந்த கருணாநிதி பரம்பரை தசை திருப்புது பாரு. உங்க அப்பன் கருணாநிதியை இழிவுபடுத்தியதே ராசா. போய் அவங்கிட்ட போய் புடுங்கடா முண்டங்களா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி போட்டு மிதிச்சிட்டாரு. போய் அவங்கிட்ட போய் கேளு, என்கிட்ட வந்து கேட்காத. உங்க அப்பனை வீட்டு சிறைக்குள்ள வச்சது நீதாண்டா வெண்ண, நீ போய் அப்படி சொன்னது வந்து ராசாடா, அவங்கிட்ட போய் கேள்றா வெண்ண அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி போட்டு மிதிச்சிட்டாரு. அது மட்டும் இல்லாம இந்த இவர் சொல்றாரு, எங்க அப்பனுக்கு இடம் தர மறுத்து விட்டார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படின்னு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவரு ஒத்துழைப்பு இல்லாமல் நீ கருணாநிதியை அந்த மெரினாவுல புதைச்சிருக்க முடியாது. அது மட்டும் இல்லாம இந்த கருணாநிதி எவ்வளவு பெரிய ஒரு களவாணி பயபாரு. எடப்பாடி பழனிசாமி தெளிவா ஆதாரத்தோட சொல்லியிருக்காரு. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருடைய மனைவி ஜானகி அம்மையார் வந்து முதலமைச்சராக இருந்தாரு. அதன் பிறகு வந்து அடுத்த ஓரிரு வருடங்கள்ல அவர் இறக்குறாரு. அவருடைய உடலை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பக்கத்துல அடக்கம்னு சொல்லிட்டு அப்போதைய அதிமுக கேக்குது. அப்போ அதிமுக ஆட்சியில இல்ல, கருணாநிதி தான் ஆட்சியில இருக்காரு. அதுக்கு கருணாநிதி என்ன தெரியுமா சொன்னா, முதலமைச்சரா இருந்தா பரவாயில்லைங்க, நீங்க எதிர்கட்சி தானே, முதலமைச்சராக இருந்து மறைந்தால் அவங்கள நாங்க மெரினாவுல புதைக்க அனுமதிப்போம், எதிர்கட்சி எல்லாம் புதைக்க முடியாதுன்னு அன்னைக்கு சொன்னார். கருணாநிதி இறந்த போது எப்படி, கருணாநிதி இறந்த போது அப்ப என்ன முதலமைச்சரா இருந்தாரா? அவரு எதிர்கட்சி தானே. அப்போ கருணாநிதி சொன்னது கருணாநிதிக்கும் பொருந்தும் தானே இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி வரலாற்றை தோண்டி எடுத்து கொண்டு வந்து வச்சாரு. அது மட்டும் இல்லாமல் காமராசரை அந்த மெரினாவில் புதைக்க விடாம சதி பண்ணது இந்த கருணாநிதி அப்படின்றது இன்னைக்கு போட்டு வெட்ட வெளிச்சமா போட்டு உடைச்சிட்டாரு. புரியுதுங்களா? அது மட்டும் இல்லாம இன்னொரு தகவல்களையும் சொல்றேன். என்னதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு இரும்பு மனிதராக இருந்தாலும் கல்லுக்குள்ளேயே ஈரமும் இருக்குது போல, இன்றைக்கு கருணாநிதி அந்த மெரினாவில் புதைப்பதற்கு ஒரே காரணம் எடப்பாடி பழனிசாமி தான். ஒரே காரணம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். அவருடைய கருணை குணம் அது அதிமுக தலைவர்களுக்கே உரித்த ஒரு பண்பு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மட்டும் அந்த சதிகாரனை இங்க புதைக்க முடியாதுன்னு ஒத்த காலில நின்று இருந்தாருன்னு வச்சுங்க, இன்னைக்கு கருணாநிதி மசுரை கூட நீங்க மெரினாவோட புதைச்சிருக்க மாட்டீங்க. ஒரே ஒரு திமுக கொத்தடிமை கூட அந்த மெரினா பக்கம் போயிருக்காது. புரியுதுங்களா? உடனே இவனுக்கு என்ன சொல்றாங்கன்னா, இல்ல நாங்க சட்ட போராட்டம் நடத்தி நீதிமன்ற படியேறி வெற்றி பெற்றோம் அப்படின்னு திமுக குதிச்சுக்கிட்டு இருக்கான். சரிடா, நீதிமன்றத்துக்கு போனா எந்த நீதிமன்றம் போன? சென்னை உயர் நீதிமன்றம் தானே.
உச்ச நீதிமன்றம் ஒண்ணு இருக்கு, ஞாபகம் இருக்கா? ஒருவேளை அன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அரசு உச்ச நீதிமன்றம் மேல்முறையீடு போயிருந்ததுன்னு வச்சுக்க, கருணாநிதி போன நாரி இருக்கும் நடுத்தருவுல. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப எடப்பாடி பழனிசாமி அவருடைய கருணை பார்வையால, அவர் போட்ட பிச்சையால தான் இன்னைக்கு போய் போச்சிருக்கீங்க. அப்படியே மு.க. ஸ்டாலின் அந்த சேகர்பாபு எல்லாம் சொல்றாங்க, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஊர்ந்து போய் தவழ்ந்து போய் ஆட்சியை பிடிச்சாரு. கருணாநிதி ஆட்சி பிடிச்ச வரலாறு தெரியுமாடா உங்களுக்கு? கருணாநிதி மக்கள் ஓட்டு போட்டு ஆட்சிக்கு வந்தாரா? கருணாநிதி எப்படி ஆட்சி பிடிச்சான்? அறிஞர் அண்ணா அவர்கள் மறைந்து விடுகிறார். நாவலர் நெடுஞ்செழியன் அவர்களை தற்காலிக முதல்வராக நியமிக்கிறாங்க ஒரு 4-5 நாள். அதுக்குள்ள இந்த கருணாநிதி பைய எம்ஜிஆர் அவருடைய காலில் விழுந்து அழுது புரண்டு, எப்படியாவது என்ன இந்த இடத்துக்கு கொண்டு வந்துருங்க, என்ன காப்பாத்தி விடுங்க, நான் பாத்துக்கிறேன், நீங்களும் நானும் இந்த கட்சியை பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் காலில் விழுந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய ஒரே ஒருவருடைய ஆதரவால் மட்டும்தான் அன்னைக்கு கருணாநிதி முதலமைச்சர் ஆனார். இந்த வரலாறு தெரியுமா? என்னமோ கருணாநிதி உங்க ஒப்ப என்னமோ மக்கள் கிட்ட ஓட்டு வாங்கி தெரு தெருவா பிரச்சாரம் பண்ணி மக்கள் இவரை ஆசைப்பட்டு தேர்ந்தெடுத்த முதலமைச்சரான மாதிரி நீங்க பேசிட்டு இருக்கீங்க. அன்னைக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் போட்ட பிச்சையால் கருணாநிதி வாழ்ந்தார். இன்றைக்கு எங்கள் புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போட்ட பிச்சையால் கருணாநிதி மெரினாவில் படுத்திருக்கிறான். அப்போ இந்த திமுக கும்பலு அதிமுக போட்ட பிச்சையால் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு கூட்டம். அதிமுக தலைவர்களுடைய இரக்க குணத்தால் கருணை பார்வையால் வாழ்கின்ற அண்டி வாழ்கின்ற ஒட்டுண்ணி கூட்டம். இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அதான் சொல்லி புடிச்சு வெளுத்து விட்டுட்டாரு. நான் எதிர்பார்க்கவே இல்லை. எடப்பாடி பழனிசாமி இந்த பேச்சு பேசுறதுன்னு சொல்லிட்டு மெரி 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 மெரின்னு மெரிச்சு விட்டுருக்காரு. போய் ஆராசாட்ட போய் கேள்றா, எங்கிட்ட ஏடா வந்து கேக்குற அப்படின்னு கேட்டு விட்டாரு. உண்மைதானே? ஆராசா தானே ஆடியோல பேசினா, ஆராசா கிட்ட போய் கேட்க வேண்டியதாடா. எதுக்காக எடப்பாடி பழனிசாமி வந்து முட்டுறீங்க? எதுக்காக அதிமுக கிட்ட வந்து முட்டுறீங்க? இந்த நண்பர்கள் எடப்பாடி பழனிசாமி அவருடைய பேசிய பேச்ச ஒரு தடவை மறக்காம போய் பார்த்துருங்க. அடி சமடி, திணற அடி. அந்த செருப்பை ஒரு செருப்பை வாயில கவ கொடுத்து இன்னொரு செருப்பால பலார் நடிச்சிருக்கிறாரு இந்த மு.க. ஸ்டாலின் பொம்மைய. இப்பயாவது இந்த கருணாநிதி பெத்து போடுறதுக்கு புத்தி வருதான்னு பார்ப்போம். அப்பயே இவனுக்கு திருட்டு புத்தி எப்படி இருக்கு பாரு. ஆராசாவை போய் கேட்கல இவனுங்க. எதுக்கடா என் அப்பட, அதாவது மு.க. ஸ்டாலின் போயிட்டு எதுக்கடா என் அப்பட நான் சிறையில வச்சிருந்தா பேசுறேன்னு சொல்லிட்டு ஆராசாவை போய் கேட்கல மு.க. ஸ்டாலின். மு.க. அழகிரி சொன்னார்ல, எங்க அப்பாவை என் சின்ன தம்பி மு.க. ஸ்டாலின் வீட்டு சிறையில வச்சிருக்காரு மு.க. அழகிரி சொன்னார்ல, அவரை போய் சட்டையை பிடிச்சி கேட்க எவனுக்கு இந்த திமுக காரனுக்கு துப்பு இல்ல, திமுகவுடைய எலும்புகளை பொறுக்கக்கூடிய எவனுக்கு துப்பு இல்ல. அதிமுக கிட்ட வந்துட்டானுங்கப்பா. இன்னைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, வைகோ, இந்த காங்கிரஸ், இந்த திமுக கக்கூச அடப்பெடுக்க போறவன் அத்தனை பேரும் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி கண்டிக்கிறானுங்க. ஏன் கண்டிக்கிறான், எது கண்டிக்கிறான்னு தெரியல. அவன் கட்சி தலைவரே பச்சை பச்சையா திட்டினாக்க அவன் கண்டிக்கவே மாட்டான். இவனுக்கு எதுக்கு திமுகவுக்கு முட்டு கொடுக்க வரானுங்கன்னு தெரியல. ஏன் 5 வருஷமா முட்டு கொடுத்தது பத்தாதாடா? ஒத்த சீட்டுக்கு நாய் மாதிரி அறிவாலய வாசல்ல காத்து கிடந்தீங்களே, ஸ்டாலின் கால்களை நக்கி பிழைச்சீங்களே, ஒத்த சீட்டை சேர்த்து வாங்க முடியல. நீ எல்லாம் எதுக்கு முட்டு கொடுக்குற? ஸ்டாலினுக்கு அடி வாங்கிட்டு உடனே வேடிக்கை பார்க்க வேண்டியதானே, எதுக்கு முட்டு கொடுக்குற? இதெல்லாம் ஒரு பழப்பா? நாண்டுகிட்டு தொங்குங்கடா. இதுக்கெல்லாம் கட்சி கட்சியெல்லாம் நடத்தலாம் உள்ள அருகதையே கிடையாது. காங்கிரஸ் பேரியக்கம், மக்களுக்காக உழைத்த கட்சி கம்யூனிஸ்ட், அதெல்லாம் சொல்லாத. அந்த கம்யூனிஸ்ட்காரெல்லாம் எப்பயோ செத்து விட்டான். உண்மையான கம்யூனிஸ்ட்காரெல்லாம் எப்பயோ செத்து விட்டான். உண்மையான காங்கிரஸ்காரெல்லாம் அவனும் எப்பயோ செத்து விட்டான். இப்ப இருக்கிற அத்தனை ஊழல் பெருச்சாளிகளும் திருட்டு பயல்களும் தான் கம்யூனிஸ்டுகளையும் காங்கிரஸ் கட்சியும் கையில வச்சிருக்கிற அத்தனை பேரும் திருட்டு பயலுங்க. உண்மையாகவே உழைக்கிறவனுக்கு அந்த கட்சியில இடமே கிடையாது. இன்னைக்கு காங்கிரஸுக்காக உண்மையாக உழைக்கிறவன எங்க இருக்கிறான்? நடுத்தருவில் நிக்கிறான். எல்லாம் அவன் பிள்ளைக்கு அவன் வாரிசுக்கு இடம் வாங்கிட்டு வந்திருக்கான். இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளர் பட்டியல பாருங்க, முழுக்க முழுக்க திமுக தேர்ந்தெடுத்தது. சொந்த கட்சியிலே வேட்பாளரை போட முடியல, நீங்க என்ன அதிமுக வந்து பேச வந்துட்டீங்க? திமுக காரன் போட சொல்ற ஆட்களை நீங்க காங்கிரஸ் வேட்பாளராக போட்டு வச்சிருக்காங்க. இதுதான் இவனுக்கு நிலைமை. இவனுக்கு இன்னைக்கு அதிமுக குறை சொல்ல வந்துட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளுத்து விட்டதுல தப்பே கிடையாது. மறக்காம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசிய பேச்ச ஒரு தடவை பார்த்துட்டு வந்துருங்க. நன்றி.